வெல்கம் டு இன்ஃபிகேப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே டிஜிலாக்கர் மூலிமா ஏபிசிஐடி கிரியேட் பண்ணியிருந்தா அதை எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ப்ளே ஸ்டோர் போயிட்டு டிஜிலாக்கர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி நீங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்தோடனே இது மாதிரி உள்ளே போய்டும். அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று மொபைல் நம்பர் மூலிமா லாகின் பண்ணலாம், இன்னொன்று யூசர் நேம் பின் போட்டு லாகின் பண்ணலாம், இன்னொன்று ஆதார் மூலிமா லாகின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் மூலிமா லாகின் பண்ணுறது, உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இது மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரில் லிங்காக இருக்கக்கூடிய எல்லா ஐடியும் காட்டும். இதில் உங்களுது எதுன்னு சொல்லிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறது உங்களது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஐடி மட்டும் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 6 டிஜிட் பின் நம்பர் என்ட்ரி பண்ணி சைன்இன் கொடுத்துருங்க. இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம். அதில் உங்களுடைய யூசர் நேம் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் ரெண்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை போட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா சைன்இன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆதார் மெத்தடு. அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் கேட்கும். உங்களுக்கு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் ஆல்ரெடி நீங்கள் போட்டது ஞாபகம் இருந்தால் அந்த பின் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்போஸ் அது மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்காட் செக்யூரிட்டி பின் கொடுங்க. ஃபர்காட் செக்யூரிட்டி பின் கொடுத்தோடனே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் புதுசாக 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் என்ட்ரி பண்ண சொல்லி கேட்கும். அப்போ இதை வந்து நீங்கள் 6 டிஜிட் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபர்தராக லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். செக்யூரிட்டி பின் ஞாபகம் இருந்திருந்தால் ஃபஸ்ட் 2 மெத்தடில் லாகின் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி பின் மறந்துருந்தால் ஆதார் மூலிமா லாகின் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் லாகின் பண்ண உடனே இது மாதிரி உள்ளே போயிடும். அது உள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அளவு கேட்கும். அது அளவு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே இஷ்யூடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஏபிசிஐடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ ஏபிசிஐடி நேம் பார்த்தீங்க அப்படின்னா APAAR ஐடின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. அதனால் இது மாதிரி இருக்கும். சப்போஸ் இது மாதிரி இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் ஏபிசிஐடி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஏபிசிஐடி கிரியேட் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். இப்போ சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ, ஷேர், வியூ PDF இது மாதிரி கேட்கும். வியூ கொடுத்தா இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வியூ PDF கொடுத்தா பிடிஎஃபாக வியூ ஆகும். அப்படி இல்லைன்னா ஷேர் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ யாருக்கு ஷேர் பண்ணுமோ பிடிஎஃபாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.